சமீபத்தில் தான் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதன் தொடர்ச்சியா இப்போ இன்னொரு தேர்தலும் இந்தியர்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது பிரிட்டன்ல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 14 வருஷங்களுக்கு பின்னாடி தொழிலாளர்கள் கட்சி ஜெயிச்சிருக்கு. இதை பலரும் கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பா பழமைவாத கட்சி தோத்து போச்சு, பழமைவாத கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரிட்டன் தேர்தல் என்ன உணர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தேர்தலை முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாரு. ஆனா அவர் முன்கூட்டியே அறிவிச்ச தேர்தல் அவருக்கே சங்கடமான நிலைமை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அங்க மொத்தம் 650 இடங்கள் இருக்கு. அதுல 326 சீட்டுகள் ஜெயிச்சா அங்க ஆட்சியை பிடிக்கலாம். இப்போ இந்த தேர்தலில் அந்த 650 இடங்கள்ல 410க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தொழிலாளர்கள் கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கு. ரிஷி சுனக்குடைய பழமைவாத கட்சி, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி 120 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குது. இதுவே 2019 தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி 364 இடங்கள்ல ஜெயிச்சது. ஆனா இந்த வாட்டி அப்படியே தலைகீழா மாறி 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல லேபர் கட்சி வெற்றி பெற்றிருக்குது. இந்த வெற்றியின் மூலமா தொழிலாளர் கட்சியை சேர்ந்த அதன் தலைவரான கெய்ர் ஸ்டாமர் பிரதமரா பதவியேற்க இருக்காரு. தோல்வியை ஒத்துக்கொண்ட ரிஷி சுனக் அவர்கள் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே தன்னுடைய கட்சியோட தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. சரி, இந்த கெய்ர் ஸ்டாமர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 2020 ஏப்ரல் மாசத்துல தான் தொழிலாளர் கட்சியோட தலைவரை இவர் பதவி ஏற்றுக்கிறாரு. பேசிக்கே இவர் ஒரு லாயர். 61 வயசாகிற ஸ்டார்மர் மனித உரிமை சார்ந்த பல்வேறு வழக்குகளை நடத்திருக்காரு. கடந்த 2015 தான் இவர் முதல் முறை எம்பியை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் 2020 கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது இவருக்கு அமோகமான வரவேற்பு இருந்ததா சொல்றாங்க. அதோட சேர்த்து கட்சியை நல்லா வளர்த்தெடுத்ததா சொல்றாங்க. இந்த தேர்தலில் அவருக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த மாபெரும் வெற்றிக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வாக்குறுதிகளும் முக்கியமான காரணிகளாக அமைகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் கட்சியோட கடந்த கால ஆட்சியில் நடந்த பொருளாதார குளறுபடிகளை சரி செய்யறதுக்காக பல்வேறு திட்டங்களை இவர் முன் வச்சிருக்கிறாரு. மேலும் 6500 புதிய ஆசிரியர்களை அப்பாயின்ட் பண்றது, குழந்தை பராமரிப்பை விரிவுபடுத்துறது, ஆரம்ப பள்ளிகளில் இலவச காலை உணவு திட்டத்தை வழங்குறது அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகளை அளிச்சிருக்கிறாரு. இதுல மெயினா பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் காலை உணவு வழங்குற திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக செயல்படுத்தப்பட்டுச்சு. இதை இன்ஸ்பிரேஷனா வச்சு கூட அங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஆசிரியர்களை பணியமர்த்துறது, அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறது அப்படின்னு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முன் வச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து பள்ளி மாணவர்களோட மனநலம் மேம்படுத்துறது, மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்புகள், LGBTQ மக்களுக்கான உரிமை சார்ந்த வாக்குறுதிகளை அளிக்கிறது அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகளை வளர்ச்சியின் பறவையில அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா அவருக்கு மக்கள் மத்தியில் ஏற்கனவே இருந்த வரவேற்பு இப்போ டபுள் மடங்கு கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி அவரால் பெற முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது 14 வருஷம் ஆண்டுட்டு இருந்த பழமைவாத கட்சி இப்போ மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கு. இதை பார்த்துட்டு தான் பழமைவாதம் கொஞ்சம் ஜெயிக்கும், ஆட்சியில் இருக்கும், அது தோற்கடிக்கப்பட்டே தீரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை கம்பேர் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரிட்டனுடைய பிஜேபி கட்சி தோத்து போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலா சொல்ல போனா துருவராத்தி போன்ற இன்ஃபுளுசர்கள் எல்லாமே இடதுசாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சி தான் இங்க நாட்டுடைய தேவைகளா மாறிட்டு வருது, அதை தான் இந்த தேர்தல் உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் மக்களுடைய தேவைகளை புரிஞ்ச, தொழிலாளர்களோட தேவைகளை புரிஞ்ச, மனித வளம், வேலை வாய்ப்பு ஆகிய கூறுகளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் மக்களை நல்வழிப்படுத்த முடியும், அந்த கட்சி ஆட்சி செய்ய முடியும். ஆக அப்படிப்பட்ட லேபர் கட்சியை தான் இப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும், ஒரு நல்ல தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இப்போ பதவியேற்றிருக்கிற பிரதமர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.